சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லி பாருங்கள், சொல்லி வாருங்கள். இவைகள் தான் நிலைத்து நிற்கும் நற்செயல்கள். மரத்திலிருந்து குளிர்காலங்களில் இலைகள் விழுவது போல இவைகள் பாவங்களை விழச் செய்து விடுகின்றன. மேலும் இந்த கலிமாக்கள் சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்றென்றும் நன்மைகளை தரும்படியான நற்செயல்களை அதிகமாக செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது அவை யாவை என்று ஒருவர் கேட்டார். அவைதான் தீனின் அடிப்படைகளாகும் என்று கூறினார்கள். அந்த அடிப்படையானவை எது என்று கேட்கப்பட்டது. தக்பீர், அல்லாஹு அக்பர் சொல்வது, தஹலீல், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வது, தஸ்பீஹ், சுப்ஹான் அல்லாஹ் சொல்வது, தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தெளிவுரை. தொடர்ந்து நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கும் நற்செயல்களுக்கு பாக்கியாத்து சாலிஹாத் என்று சொல்லப்படும். ஃபத்ஹுர் ரப்பானி, முஸ்தரக் ஹாக்கிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய காலங்களில் அல்லது உம்ராவுடைய காலங்களில் பிரதானமான அமலாக சஃபா மர்வாவுக்கிடையே தொங்கோட்டம் போடக்கூடிய சமயத்தில் அல்லது தவாப் செய்யக்கூடிய சமயத்தில் ஒரு கலிமாவை வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அந்த கலிமா தான் 4வது கலிமா என்று சொல்லப்படக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யீ வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கடை வீதிகளிலே செல்லக்கூடிய நேரத்தில் இந்த 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யீ வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓத சொல்லப்படுகிறது. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல நாம் செய்யக்கூடிய உம்ரா, இந்த உம்ராவில் அல்லாஹ்வுடைய அன்பை நாம் சீக்கிரத்தில் பெறணும்னு சொன்னால் அவனுடைய தஹ்மீதை, அவனுடைய தஹ்லீலை, அவனுடைய தக்பீரை எடுத்து சொல்லும் போது மட்டும்தான் அன்பை பெற்று நம்முடைய உம்ராவையோ ஹஜ்ஜையோ அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெற்றதாக ஆக்க முடியும். அதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடை தெருவில் வச்சு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு என்று சொல்லப்படுகிறது அல்லவா, இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டே உள்ளதுன்னு சொன்னால், அவர் ஒரு வியாபாரியாக இருக்கிறார். அந்த வியாபாரத்தில் பிறர் ஏமாற்றுவதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார், இந்த கலிமாக்கள் சொன்ன மனிதரை பாதுகாக்கிறான். சாதாரண நுகர்வோராக இருந்தாருன்னு வச்சுக்கிறேங்க, வியாபாரிக்கு இப்படின்னு சொன்னால் நுகர்வோராக இருந்தால் அதே கேட்டகரி தான். வியாபார சமயத்தில் இவர் பொய்மையான முறையில் ஏமாற்றப்படுறதோ அல்லது பொருட்கள் மட்டரகமான பொருட்களை இவர் தலையில் கட்டி விடுறதிலிருந்தோ பாதுகாக்கப்படுது. தவிர இந்த கடை வீதிகளில் இப்லீஸினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் ரசூல் சொல்லுவாங்க, உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான இடங்கள் மஸ்ஜிதுகள், உலகத்திலேயே ஆக வெறுப்பான இடங்கள் கடை வீதிகள் என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கடை வீதிகளில் பொய்யும் புரட்டும் அதிகமாக உலாவும், பெண்கள் அதிகமாக வந்துட்டு போகக்கூடிய இடம் அப்படின்றதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்லீஸிற்குரிய இடம் என்று சொன்னார்கள். அப்போ இந்த தாக்கத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திக்ரு ஃபிக்ரோடு இருக்கக்கூடியவரை பாதுகாக்கிறான் அப்படின்றது உறுதிப்பட நமக்கு விளங்குகிறது. சகோதரர்களே, இன்னும் பெரிய விஷயமாக சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரங்கள்ல இலைகள் உதிர்வது போல அந்த மனிதனிடமிருந்து அத்தனை பாவங்களுமே உதிர்ந்து போகின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திக்ரு ஃபிக்ரை ஓதக்கூடிய ஞானத்தை நமக்குள்ள அதிகப்படுத்தி இந்த திக்ரை வாழ்க்கையின் பெரிய அளவுக்குள்ள பற்றுதலாக ஆக்கி வைப்பானாக.